அமிர்தியொಂದಿಗೆ இன்றைய சிந்தனை. தியானம் என்பது வெறும் கண்களை மூடிக்கொண்டு அமர்வதல்ல. தியானம் என்பது மனதின் மூலத்தை அறிந்து அந்த மூலத்துடன் மனதை இணைப்பதாகும். நம்ம தியானம் பண்ணுறோம், கண்களை மூடி உட்காந்துருக்கோம், ஆனால் மூச்சு கட்ட கவனிக்கிறோம். ஆனால் நோக்கம் என்பது கண்ணை மூடி உட்காந்துருப்பது மூச்சு கட்ட கவனிப்பது அல்ல. மனதின் மூலத்தை, அது எதிலிருந்து வருகிறது? உயிர் என்ற இயக்கத்தினால்தான் மனம் என்ற இயக்கம் வருது. இது அறிந்து தியானம் வேணும். தியானத்தில் ஆக்னி நிலையில் வரும்போது அங்கே ஒரு அழுத்தம் கிடைக்கும், அது உயிருடைய அழுத்தம். அப்போ மனதிற்கு மூலமான மனம் எங்கிருந்து ஆகிறதோ அந்த உயிர் மேலே மனம் வைக்கக்கூடிய முதல் தொடக்கம் எதுன்னா ஆக்னா சக்கரம். இது வரைக்கும் அப்படி மனம் வெளியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. கேட்க, பார்க்க, ரசிக்க, ருசிக்க வெளியே ஓடின மனதை நமக்குள்ளபடிய அந்த தெய்வீகத்தன்மை அறிவதற்கு ஒரே ஒரு வழி எதுன்னா ஆக்னா சக்கரம்ன்ற 6வது அறிவு தான். அங்கே மனம் வைக்க வைக்க மனம் உள்நோக்கி போகிறது. எங்கிருந்து நான் மனம் என்றது ஆகிறது ஐந்து விடுகிறது உயிர். அந்த உயிரை உணர்கிற போது அந்த உயிரை உணர்கிற சித்தர்கள். அப்போ எது உயிராக இயங்குகிறது? உயிருக்கு மூலம் என்ன? இறைநிலையே அறிவு என்ற நிலையில் இயங்கி உயிராக வெளிப்பட்டு மனமாக செயல்பட்டு புலன்களாக அனைத்தையும் ஐந்து விடுகிறது. அப்போ மனதின் மூலம் எது? உயிர். உயிர் அடித்தமாகக்கூடிய அறிவு என்ற இறை. அப்போ தியானம்னு எதுக்காண்டி உட்காரோம் அப்படின்னா அந்த மூலத்தை அறிவதற்கு தான். மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடியது, மனதில் இயக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது, மனதின் வழியாக அறிவாக வெளிப்படக்கூடியது எல்லாமே இருந்தனால தான். அதனால் அதுக்கு பேர் மனசாட்சின்னு சொல்லுவாங்க. மனசின் ஆட்சி, மனதை ஆட்சி செய்வது மனசாட்சி அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ மனதை எது ஆட்சி செய்கிறது? அறிவு தான். அப்போ அந்த அறிவை உணர்ந்து தான் நமக்குள்ளார உள்ளே போய் ஆக்னி தியானத்தின் மூலம் உள்ளே போய் அறிந்து கொள்கிறோம். துரியம் துரியான் இல்லை, பிரபஞ்சம் முழுவதும் அதுவே அனைத்துமாக இருக்கிறது, என்நிலையே அறிவாக இருக்கிறது என்ற தெளிவு இருக்கிற போது அது ஞானம். அதான் மெய்ஞானம். அதை அறிந்து கொள்வது தான் தியானத்தில் அமைகிறோம். இதுக்கு முக்கியமாக இருக்கிறது அகத்தாய் பயிற்சி. அகத்தாய்வில் நம்முடைய எண்ணங்களை குறைத்து கொள்ளாமல், தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து கொள்ளாமல் தியானத்தில் ஆழ்ந்து சென்று அந்த தெய்வத்தை உணர்வது சாத்தியமில்லை. வாழ்க்கை சம்பத்தி.